கோமை சரவணம்பட்டியை அடுத்த வெள்ளக்கிணறு ஸ்ரீ தக்ஸா அபார்ட்மெண்டைச் சேர்ந்தவர் பினமேத்சா ராஜேஷ், 36, சாப்ட்வேர் இன்ஜினியர். இவருக்கு திருமணம் முடிந்து மனைவி மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். இவரது மூத்த மகன் பினமேத்சா வினீத் வர்மா, 10, துடியலூர் சாலையில் உள்ள வேலம்மாள் போதி கேம்பஸ் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். மேலும் இவர் காலப்பட்டியில் உள்ள ஸ்கேட்டிங் சிறப்பு வகுப்பில் சேர்ந்து பயிற்சி பெற்று வருகிறார். இந்த பயிற்சி வகுப்பிற்கு பினமேத்சா ராஜேஷ் தனது மகன் வினித் வர்மாவை காலை 5 மணிக்கு அழைத்துச் செல்வது வழக்கம். அதேபோன்று நேற்றும் காலை 5 மணிக்கு ஸ்கேட்டிங் வகுப்பிற்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். அப்போது சரவணம்பட்டி காளப்பட்டி பிரிவில் இருந்து விளாங்குறிச்சி செல்லும் சாலை சோதனை சாவடி அருகே மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களுக்கு பின்னால் வந்த 20 சக்கர டாரஸ் லாரி ஒன்று மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே லாரி சக்கரத்தில் சிக்கி வினீத் வர்மா தலை நசுங்கியும் பினமேத்சா ராஜேஷ் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களின் உடலை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து சரவணம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து டிப்பர் லாரி டிரைவர் மனோகரன், 45, என்பவரை கைது செய்தனர். தந்தை மகன் ஒரே நேரத்தில் விபத்தில் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.